இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. நோய்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் எங்களை விடுதலையாக்கும் வல்லமையான இயேசு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் போரில் தோற்கடிக்கப்படுகின்றனர். காரணம், கடவுள் அவர்களோடு இருந்தாலும் கடவுளை இஸ்ரவேல் மக்கள் உணரவில்லை. அவருக்கெதிராக பல வகையான பாவங்களையும் செயல்களையும் செய்தார்கள். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தொழுநோய் பிடித்த ஒரு மகனை குணப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களின் எண்ணங்களை அறிந்து அவர்களுக்கு பல வகையான அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். நோயாளிகளை குணப்படுத்தினார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், பாவங்களை மன்னித்து மறுவாழ்வு கொடுத்தார். ஆண்டவரின் அருளை உணர்ந்து நாமும் இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனின் அன்பு சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உடல் உள்ள ஆன்மீக சுகத்திற்காக ஜெபிக்கின்ற எல்லா நபர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது அருளினால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமது அருளினால் நாங்கள் இந்த உலகத்திலே செய்கிற செயல்களில் வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறோம், பெற்று கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதியும். இனிமேல் வருகிற நாட்களிலே நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்து வாழவும், அதனால் ஆசிரை பெற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் திகழ எங்களுக்கு அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக, நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக, நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.